வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது டெல்லியை தொடர்ந்து அடுத்து பஞ்சாபிலும் ஆட்சியை கவலை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய தகவல்கள். இன்னொரு பிரதாப் சிங் பஜ்வா காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் சொல்கிறாரு, டெல்லி ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி பகவத் சிங் மான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட தொடர்பில் இருக்கார். 30 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் பரபரப்பை கூடியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் கெஜ்ரிவால் அவர்களை பஞ்சாபில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் வந்து சந்திக்கிறாங்க. இது முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் இவ்வளோ பதட்டம்? இவர் போய் அங்கே சந்திக்காமல் அவங்க வந்து இவங்களை சந்திக்கிறாங்க. இது பஞ்சாப் மக்கள் இப்படி பார்ப்பாங்க. முதலாளி அங்கே இருக்கிறார் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இப்படி பலவிதமான விவாதங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலை அசைப்பதற்கு எல்லா வேலையும் பிஜேபி பண்ணிட்டாங்க. சிஏஜி அறிக்கையை இன்றைக்கி சட்டமன்றத்தில் வச்சு அதன் மூலமாக குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி அவங்க ஏற்கனவே வந்து நான் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போனேன், அங்கே அவருடைய அசிஸ்டண்ட் என்னை அடிக்க பார்த்தாரு, தள்ளி விட்டாருன்னு அது ஒரு பெரிய விஷயம். அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க ஊழல் நிறையா நடந்துக்குது, விசாரிக்கணுன்ட்டு. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் தாண்டி லூதியானாவில் காலியாக இருக்குது சீட், அங்கேருந்து நம்ம கெஜ்ரிவால் போட்டிக்கிட்டு பஞ்சாப் அரசியலில் என்ட்ரு ஆகிறாரு அப்படின்னு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது. இன்னொன்று டெல்லி மாநகராட்சியை சுலபமாக கைப்பற்றும் பிஜேபி. இதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அப்போ அதுலேயும் மாநகராட்சி எம்எல்ஏ எம்பி டபுள் இன்ஜின் சர்க்காரில் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காராக இன்றைக்கி பிஜேபி வந்து டெல்லியை ஆட்டி படைக்கப் போகிறது. கெஜ்ரிவாலுக்கான பிடி இறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ அதிர்ச்சியை நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக்குனா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி மிருக பலத்தில் இருக்குது, அவங்கள எதிர்கொள்ள முடியுமா? என்ன இஷ்யூவை பேசுவீங்க? அவங்க மேலேயே நிறையா அலிகேஷன்லாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை தான் பேச போகிறோம். ஒரு கட்சி அப்படிங்கிறது வெற்றி பெறும்போது குதூகலமாக இருக்கிறதும் தோல்வி பெறும்போது ரொம்ப சிதறதும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப வெற்றிலையும் ஆடக்கூடாது, ரொம்ப தோல்வியிலையும் தோண்டு போடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அரசியல் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்களுடைய கட்சி கட்டமைப்பை எதிரில் இருக்கக்கூடியவர்கள் நாசமாக்கிடுவாங்க. இந்திரா காந்தி காலத்துலேயோ ராஜீவ்காந்தி காலத்துலேயோ அதெல்லாம் ஜெயலலிதா அம்மா காலத்தில் கூட இப்படிலாம், கலைஞர் அவர்கள் காலத்துலலாம் இப்படி வந்து டக்குன்னு மாறுறதுங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாகிட்டு. அதுவும் குறிப்பாக வட இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போகிறாங்க, நிறையா கட்சியிலேருந்து பிஜேபிக்கு போகிறாங்க. பிஜேபி தானே பவரில் இருக்குது. அப்போ பிஜேபி எதையும் செய்யும். கடந்த காலத்தில் செய்த கட்சி தான் பிஜேபி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், உத்தவ் தாக்கரே எல்லா எம்எல்ஏக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி சத்தியம், நான் வந்து உங்களோட தான் இருப்பேன். இதெல்லாம் சத்தியம்லாம் போய் நிற்குமான்னு கேட்கலாம், வாங்குறாரு. அவர் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இப்போ இந்துத்துவாவில் அதை அப்படி தான் வாங்குறாங்க. சத்தியம் மட்டும் அடுத்து போய் சேர்ந்தால் என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி நிறைய பேர் சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. ஷிண்டே எத்தனை சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பார். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயம். அப்போ இன்றைக்கி கெஜ்ரிவாலை உடைக்கிறதுக்கு பிஜேபி என்ன பண்ணும்? உனக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு, நீ வந்து இதில் இருக்க மாநகராட்சியில் இருக்க, மாநகராட்சி கூட உடைச்சிடலாம். அதுக்கப்புறம் நீ பஞ்சாபில் 117 சீட்டு. இப்போ பிஜேபிகிட்ட கிட்டத்தட்ட 92 சீட் இருக்குது. அந்த பக்கம் காங்கிரஸ்கிட்ட ஒரு 18 சீட் இருக்குது. ரெண்டாவது பெரிய கட்சி காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. இப்போ என்னென்னா பகவத் சிங் மான் பிஜேபியில் சேர போகிறாருன்னு வரக்கூடிய தகவல் அங்கே மேலும் பதற்றமாக இருக்குது. ஏற்கனவே அங்கே முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் ஹேமந்தர் சிங் அவர் டக்குன்னு போய் இதில் சேர்ந்துட்டார், பிஜேபியில் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் தான் புது ஆளை போட்டாங்க. அங்கே சித்துன்னு ஏற்கனவே காங்கிரஸில் ஒருத்தர் இருக்கார், நம்ம ஸ்பின் போடுவார் கிரிக்கெட், அவர். இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கும் காங்கிரஸ் அங்கே வலிமையான கட்சி தான். பிஜேபி அங்கே பெருசாக எடுக்கலை. ஏன்னா இந்த டர்பன் கட்டிகிட்டு இருக்கவங்க, காலிஸ்தான்கள், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கே தூக்கி ஃபுல்லாக நிற்கிது. பிஜேபி அங்கே அவுட்டு தான். பிஜேபி பெருசாக இல்லை. எப்படி மேற்கு வங்காளத்தில் வந்து பிஜேபி இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி. அப்போ வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை உடைக்கணும். அப்போ உடைக்கிறதுக்கான வேலை என்ன? ஏன்னா பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மியை அடித்தா தான் பிஜேபி வளர முடியும். இப்போ இங்கே அதிமுக அழித்தா தான் பிஜேபி வளர முடியும்னு நினைக்கிது. அந்த மாதிரி காங்கிரஸை அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. நாங்கள் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ 30 எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் எல்லாம் தொடர்பில் இருக்காங்கும்போது, எப்பயுமேங்க ஒரு பாஸ் அப்படிங்கிறவர் இப்போ சொல்லுவோம்ல, ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓனர் வந்து மேல் வீட்லேயோ கீழ் வீட்லேயோ இருந்தால் ரொம்ப சங்கடம். ஏன்னா ஓனர் வந்து ஏன் வந்து அதை அடிக்கிற, இது நம்ம ஆணியை ஏன் அடிக்கிறோம் பாரு. ஓனர் கீழ் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் மேல் வீட்லேயோ, ஓனர் மேல் வீட்டில் இருந்துட்டு கீழ் வீட்லேயோ வாடகைக்கு இருந்து பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். ஓனர்கிட்ட சரியாக பண்ண முடியாது. ஓனர் வெளியில் இருந்தால் தான் நல்லது. அதே போல் அது வேறு வேலையில் இருந்தால் நல்லது. சும்மா இருக்க ஓனர் இருந்தால் 1000 பிரச்சனை.
அதே மாதிரி கெஜ்ரிவாலுக்கு என்ன பிரச்சனை? கெஜ்ரிவால் இதுக்கு முன்னாடி வேலையில் இருந்தார், ஒரு முதலமைச்சராக இருந்தார். அப்போ இன்னொரு முதலமைச்சராக பகவத்சிங் மான் இருந்தார். பிரச்சனை இல்லை, முதல்வர். ஏன்னா என்ன இருந்தாலும் முதல்வருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் விட்டு இறங்கினார், அதிசியை போட்டார். அதிசியை போடும்போது கூட ஒன்றும் முடியல. அதே எலெக்ஷன் வருது ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வீட்டில் சும்மா இருக்கார். சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவார்? இல்லைங்க பஞ்சாபில் வந்து எப்படிப்பா போயிட்டுருக்குது, காலைல ஃபோன் பண்ணி 2-3 பேர்கிட்ட பேசுவார். இது பகவத்சிங் மானுக்கு பிடிக்குமா? பகவத்சிங் மானுக்கே பிடிக்கிட்டோம். கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? என்னண்ணே உங்கள் மூலியமாக தான் வந்திருக்குது, சூப்பராக ஆட்சி பண்ணிகிட்ருக்கீங்க, சும்மா பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஃபோன் எடுக்காதீங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? 2 நாள் ஃபோன் எடுக்கலைன்னா கெஜ்ரிவால் தரப்பில் இங்கே இருக்கவங்க சில பேர் பகவத்சிங் மான் பிஜேபிக்கு போகலான்னு நினைக்கிறாரு, அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும், உஷாராக இருக்கணும். அப்போ இது ஒரு கட்டாயம் இருக்கா? அதையும் தாண்டி 2027 நடக்கக்கூடிய தேர்தலில் பகவத்சிங் மானை தான் முன்னிறுத்தணும்னு பகவத்சிங் மான் கோரிக்கை வச்சா கெஜ்ரிவால் என்ன பண்ணுவார்? பகவத்சிங் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி பகவத்சிங் மானெல்லாம் முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிற கெஜ்ரிவால். அப்போ பகவத்சிங் மான் இன்றைக்கி வளர்ந்துட்டார், மக்கள்கிட்ட பெரிய ஆமாங்க 3 வருஷம் ஆயிடுச்சு முதலமைச்சர். அப்போ திடீர்னு அவரை நீங்கள் புகழை மறைக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அவரு தூக்க மாட்டார். பிரச்சனை வந்தே தீருங்க. ஒரு உரையில் 2 கத்தி இருக்காது. 2 கத்தி எப்போ இருக்கலாம்னா 2 பேரும் பவர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரே ஸ்டேட்டில் இருந்தால் பஞ்சாயத்து. கலைஞர் அவர்கள் ஸ்டாலினை வந்து இங்கே சென்னையில் வச்சுக்கிட்டு ஏன் அழகிரியை வந்து மதுரைக்கு அனுப்பினார்? பவர் சென்டர் ஒரே இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அது வந்து எல்லா வரலாறையும் நம்ம அப்படி தான். அப்போ இன்றைக்கி அந்த எல்லா எம்எல்ஏக்களும் பார்த்து என்ன சொல்லுவாங்க? இல்லை நான் உங்களோட தாங்க இருக்கோம். கெஜ்ரிவால் எதுக்கு கெஜ்ரிவால் பதட்டமாக பார்க்குறாரு? இப்போ ஏங்க நீங்கள் இவ்வளோ நாள் பார்க்காம இப்போ ஏன் பார்க்குறீங்க? அப்போ அவருக்கு பதட்டம், பிஜேபி உடைச்சிருமோ அப்படின்ட்டு. வரக்கூடிய தகவல் பார்த்தா இல்லைங்க 30 எம்எல்ஏக்கள். 30ஆ? ஆமாங்க 30 இல்லை, அதிகமாக போகுது. அப்போ அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இவ்வளோ விஷயம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி இதை வந்து எப்படி அணுகும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே எப்படி டக்குன்னு உடைஞ்சிரும். அது வந்து நீங்கள் அது அப்படி உடையலாம் கூட அப்பா நீங்கள் எல்லாம் இருங்க. ஆனால் நம்ம கெஜ்ரிவால் சொல்கிற எதையும் கேட்காதீங்க. ஏன்? கெஜ்ரிவாலை தூக்கி நாங்கள் உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வைக்கும்போது கட்சியை உடைக்கிறீங்க. இப்போ உடைக்கக்கூடாது. நான் சொல்லுவேன் நேரம் கரெக்டாக அந்த நேரம் கெஜ்ரிவால் உள்ளே போவார், அப்போ உடைங்க கட்சியை. நாங்கள் தான் தலைவர்னு ஆரம்பிங்க. அவர் அப்படியே உள்ளே வச்சுறோம், நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போ, தனியாக நீ கூட தலைவராக இருந்துட்டு போ. எங்களை வந்து அப்புறம் இவரை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இவர் இப்போ ஷிண்டே மாதிரி தான், உத்தவோட உனக்கு அங்கீகாரம் நான் கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு. இப்படி பல விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இது தெரிஞ்சு தான் இன்றைக்கி சந்திக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூதியானாலேருந்து போட்டியிட போகிறார் கெஜ்ரிவால்னு அவங்க உறுதியாக தகவல் தெரியாமல் சொல்லக்கூடாது. நான் காங்கிரஸ்காரர் சொல்கிறார், பிரதாப் சிங் சுஜா சொல்கிறார், இல்லை லூதியானா வந்து அசம்பிளி காலியாக இருக்குது, அங்கேருந்து போட்டியிட்டு கெஜ்ரிவால் பஞ்சாபுக்கு போகிறாருன்னு சொல்ல முடியாது. 5 வருஷம் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம். அடுத்த வருஷம் வேறு அங்கே 2027 தேர்தல் வேறு நடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கப்புறம் மாநகராட்சியில் இப்போ ஆம் ஆத்மி தான். காங்கிரஸை திட்டினதுனால காங்கிரஸுடைய 14 பேர் இருக்காங்க, அவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி சூப்பராக பலத்தில் இருக்குது. ஆனால் பிஜேபி இப்போயும் டஃப் கொடுக்குற இடத்துல தான் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட வந்து கவுன்சிலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 122 117 இது நம்ம ஆம் ஆத்மி 122, இவங்க 117 நினைக்கிறோம். ஆனால் பிரச்சனையே இல்லை, இப்போ ஜெயிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன தடவை காங்கிரஸ்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நடந்ததில் வந்து காங்கிரஸ் புறக்கணித்தாங்க, அதாவது யாருக்கும் ஓட்டு போடல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கப்புறம் சிஏஜி அறிக்கையை சட்டமன்றத்தில் வைக்கிறது ரொம்ப மெயின். சிஏஜி அறிக்கையை வச்சாங்கன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். சாதாரண குடிமகனாக இருந்த இருமிக்கிட்டே வந்த கெஜ்ரிவாலுக்கு இவ்வளோ எப்படி பணம் வந்தது, மதுபான கொள்கையில் உங்களுக்கும் கவிதா அவர்களுக்கும் என்ன டீலிங், இப்படி பல விஷயங்கள் இருக்குதுங்க. சிஏஜி அறிக்கையை போட்டு உங்களுக்கு ஒரு ஒளி பண்ணிடுவாங்க. இவருக்கு மட்டும் இல்லாமல் பல மினிஸ்டருக்கு பிரச்சனை. மணிஷ் சிசோடியா ஏற்கனவே ஓடிட்டு இருக்குது பஞ்சாயத்து, அதிசிக்கும் பிரச்சனை வருங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சின்ன ஒரு சின்ன உள்ள பெரிய தப்பை நீங்கள் பல விதமாக பண்ணால் இன்றைக்கி இந்நேரம் ஜெயிச்சிருந்தாருன்னா கெஜ்ரிவால் அசைக்க முடியாது, பெரிய விஷயமாக இருக்கும். அதை ரெக்கார்டு அப்படின்னு கொண்டாடி இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது. இதை பிஜேபி உடைக்க தயாரிவிட்டது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.